ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி இது போல் ரோல் பண்ணி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூளை நம்ம போட்டுக்கலாம். 2 சப்பாத்திக்கு நான் 3 முட்டை வச்சுருக்கிறேன். அதையும் அதில் உடச்சி ஊற்றி நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். அதை கலந்து விட்டுக்கலாம். இது நைட்டு சப்பாத்தி சுடுறீங்க, மீந்துருச்சுன்னா அந்த சப்பாத்தியை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சப்பாத்தி செஞ்சோ இது பண்ணிக்கலாம். உடம்புக்கு இது ஹெல்த்து தான். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ஈவினிங்கும் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம். காலையிலேயும் டிஃபனுக்கு இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அதை நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இது பார்க்க உங்களுக்கு ஜில்லி பரோட்டா மாதிரி கூட இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.